பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை சொல்லி நம்மை அவருடைய பாதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு அவர் வசனத்தை நான் சொல்ல ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, ஆவியானவரை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர்னா யார்? பிதா, குமாரன், பரிசுத்த 3 திரியேக தேவன், 3 சேர்ந்து ஒரு கடவுள். அந்த ஆவியானுடைய காலம், பிதாவின் காலம், குமாரனுடைய காலம், ஆவியானுடைய காலம். இது ஆவியானுடைய காலம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அந்த பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த இறங்கி வந்த பின்பு அதுக்கப்புறம் சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த ஆவியானுடைய கிரியைகள் தான் இருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்தாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது நாவியோட காலம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு நிற்கல, கிருபையின் காலம் முடிவில் நின்றும். அதனால அவர் சொல்றார், முதல் நூற்றாண்டில் கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லும்போது, கர்த்தர் தான் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கு அங்கே விடுதலை கிடைக்கும் அப்படின்றார். அப்போ கர்த்தருடைய ஆவியை குறித்து மேன்மையாக விடுதலை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அவர் சொன்னார். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீங்கன்னு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்கள் சத்தியத்தை நடத்துவார்னு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களை விடுதலை பண்ணும். ஆவியாளர் பாருங்க, நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, ஆதியா 1:1 வாசிக்கும் போது, தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் என்ன செய்ய. அதுக்கப்புறம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, அது பூமியான ஒழுங்கில் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லி அவர் பார்க்கணும். இந்த 1-2 வருஷத்துக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் நடக்குது. அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள இந்த பூமி மூழ்கி போகிறது. அப்போ மூழ்கும் போது ஆண்டவர் அதை திரும்ப சரி செய்யும் போது, அந்த திரும்ப சரி செய்கிறது தான் அதில் நாம் பின்னாடி வாசிக்கணும். முதல்ல கர்த்தர் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் எர்த் போடுறது. ஆண்டவருக்கு படைக்கும் போது அங்கே அறகுறையாக படைக்க மாட்டார், கரெக்டாக தான் படைச்சாரு. ஆனால் சில விஷயங்களினாலே, அந்த விஷயம் என்ன, அங்கே யுத்தங்கள் நடந்ததுனாலே, ஒரு தூதன் பிசாசாய் மாறி போனதுனால, அந்த பயங்கரமான யுத்தத்தினாலே பூமி ஒழுங்கின விரும்பினா மாறி தண்ணியில் மூழ்கி இருக்கும்போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்று சொல்லிப்பாங்க. எதுக்குன்னா, அந்த பூமியை வெளியே எடுத்து மறுபடியும் பூமியில் வட்டாந்தரைகள் கடலை உண்டாக்கும்படி அப்படியே அசைவார். அப்போ ஒரு மனுஷனுடைய தண்ணிக்குள்ள மூழ்கிப்போ நிலைமை இருக்கிற ஒரு பூமி எப்படி எடுத்து ஆர்டர் பண்ணார், அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரும் மனுஷன் மேலும் உலாவுகிறார். அவர் பாருங்க, எதுக்கு தெரியுமா? விடுதலை கொடுக்கும்படி, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும்படி இருக்கிற அந்த நாட்களிலே நம்ம ரொம்ப துக்கத்தோடு இருப்போம், பிரச்சனையோடு இருப்போம். ஆண்டவர் தூக்கி எடுக்கும்படி விரும்புகிறார், விடுதலை கொடுக்கும்படி விரும்புகிறார். பாருங்க, சிலவங்க ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஐயோ, என்ன விடுதலை பண்ண யாரு? டாக்டர் நம்பியிருப்பாங்க. டாக்டர் சொல்லுவார், எங்கள் கையில் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் உங்கள் தெய்வத்தை, குலதெய்வத்தை வணங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போவாங்க, அந்த கோயில் இந்த கோயில் பிரசாதம் அது இதுன்னு ஓடுவாங்க. எங்கே ஓடியும் ஒன்றும் நடக்காது. என்ன செய்யறதுன்னு அதில் துக்கத்தோடு இருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட இடத்துல கூட ஒரு ஆள் அனுப்பி அவருடைய நாமத்தை ஆவியானுடைய கிரியை சொல்ல செய்வார். அங்கே சொன்ன சமயத்தை சில மக்கள் கேட்டு உடனே விடுதலை அடைஞ்சிருக்காங்க. இயேசு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்களுக்கு தெரியலாமோ பாரு, அங்கே கிடைக்குமா விடுதலை, இங்கே கிடைக்குமா விடுதலை, அவங்க கொடுப்பாங்க, அந்த மந்திரவாதி விடுதலை கொடுப்பானா, இல்லை இங்கே கிடைக்குமா, அந்த கோயிலில் போகலாமா, அந்த கோயிலில் போகலாமான்னு மனிதர் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவி எங்கே இருக்கும் அங்கே விடுதலை. தேவ ஆவியானவரே எனக்கு விடுதலை செய்யும். பாருங்க, எத்தனை இடத்துல அற்புதம் பண்ணியிருக்காரு. கணக்கில்லாத எண்ணிலடங்காத அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் நோக்கி ஒரு நிமிஷம் கூட்டா போதும். நாங்கள் இந்து, நாங்கள் முஸ்லீம் ஒன்றும் கிடையாதுங்க. மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்யலாம். நம்ம எல்லாரும் மனுஷன் தானே. இன்னைக்கு எல்லாரும் பிரிந்து கிடக்கிறோம். அந்த ஜாதி, இந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, தந்த ஜாதி, வெள்ளையன், கருப்பன், கட்டையன், குட்டையன், நெட்டையன் எல்லாம் சொல்லி பிரிவினை உண்டாக்கி வச்சிருக்கலாம். அப்படி எல்லாருமே நம்ம எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். அவரால் ஒரே மனுஷனாய் ஆதாம் ஏவாள் மூலமாய் உருவாக்கப்பட்ட சந்ததி. அது அப்படின்னாலே அவர் இன்றைக்கு கூப்பிடும் போது கேட்பாரு. அந்த ஆவியார் உங்களுக்குள்ள கிரியை செய்வார், உள்ளத்தை மாற்றுவார். உள்ளத்தில் கிரியை செய்து உடம்புல இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, கண்ணீர்கள் எல்லாத்தையும் மாற்ற விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். நீ நம்ம விடுதலைக்கு எங்கெல்லாம்
முடிச்சுட்டு இருக்கோம். எவ்வளோ காசு பண்ணுறோம், அந்த விடுதலை பண்ணுற பாருங்க மந்திரவாதி 10,000 கொடு, 50,000 கொடு, 1,00,000 கொடு, ஆடு வெட்டு, கோழி வெட்டு மக்களை ஏமாற்றி இன்னைக்கு மக்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படித்தான், எங்கே போனாலும் ஒரு ஏமாந்து கொண்டே இருக்கிற வேலை மனுஷன் வேலை. ஆனால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இன்னைக்கு சொல்றாரு, ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். நீ அவரை விசுவாசிக்கிறாயா? அந்த ஆவி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ வாங்க, என் வாழ்க்கையில வாங்க, அற்புதம் செய்ய இந்த காலை வேளையில கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம். நீ கேட்டுட்டு இருக்கும் போது அற்புதம் பாருங்க. நீங்க எப்ப வருக, எப்ப திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, அவர் அசைவாடுகிற தேவன், அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஜலத்தின் மேலே அசைவாடுவர். இன்னைக்கு ஜனங்கள் மத்தி மேலே அசைவாடுகிறார். உங்க குடும்பத்தில் அவர் அசைவாடுகிறார். நீங்க அறியாது இருக்கிறீர்கள், நீங்கள் பார்க்காது இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும். உங்க ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் அந்த மகிமையை பார்க்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை இடங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சொந்தங்களை நம்பி ஏமாந்தது, பந்தங்களை நம்பி ஏமாந்தது, வேலையை நம்பி ஏமாந்தது, பணத்தை நம்பி ஏமாந்தது, எல்லாத்தையும் நம்பி ஏமாந்திருக்கிறீர்கள். ஆனால் விடுதலை எங்கேயும் கிடைக்கிறது. எங்கே நிம்மதி என்று ஓடிக்கொண்டு எங்கேயும் இல்லை. அது எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா நிம்மதி சொந்தக்காரன் ஒருவராக இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு மாதம்னா உனக்கு சரியாது. ஏன்னா அவரை நம்ம உருவாக்கின அவருக்கு தான் தெரியும். எங்க ஃபால்ட்டுன்னு அவருக்கு தெரியும், எங்க பிரச்சனை அவருக்கு தான் தெரியும். நீங்க கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நாட்கள் அருமையானவர்களே, இந்த இயேசுவை நோக்கி பாருங்க, இந்த ஆவியானவரை நோக்கி பாருங்க. இந்த ஆவியானவரை விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காரியங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கு. நம்ம வீட்டில் தேவ ஆவியான அசைவாடுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? நீங்க எப்படியா இப்பமாவது கூப்பிட மாட்டீங்களா? உங்களை உதவி செஞ்சிடலாமா? நீ கூப்பிட மாட்டோம். நம்ம எங்கேயும் வேற யாரையே கூப்பிட்டுருக்கணும். நீ கூப்பிட்டா தான் வருவார் ஆண்டவர். அவர் ஜென்டில் ஆண்டவர். ரொம்ப நீ கூப்பிடாம வரவே மாட்டார். கூப்பிடாம வருவான், உடச்சிக்கிட்டு உள்ள வருவான், திருடன் கொல்ல வலிக்க வருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவரே வாங்கப்பான்னு கூப்பிட்டா உடனே வருவார். வாசப்பட்டு கதவை தட்டுகிறார். தட்டு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாதான் வருவார். திறக்கிறன்னா வரவே மாட்டார். அவரால் உடைச்சிட்டு வர முடியும், அப்படி வரமாட்டார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப மகிமையானவர், மேன்மையானவர். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருக்க ஆசீர்வாதம். ஆவியானவர் எங்கேயோ கர்த்தரை ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த கர்த்தர் ஆவியா இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். எல்லாரும் விடுதலை பண்ண வந்திருக்கா ஸ்தோத்திரம். நம்முடைய கரங்களுக்கு எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையை உண்மை நோக்கி பார்த்து விடுதலை அடைய, அற்புதங்கள் நடக்க உதவி செய்யும்படி செபிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை ஓடி ஆண்டவரை களைத்து போய்விட்டாங்கப்பா. நீர் அவர்களை உற்சாகப்படுத்தி மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நீக்க பண்ணும்படி செபிக்கிறேன். கிருபைக்கு மறைத்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தாவினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை பண்ணுகிற ஆவியானவர் உங்களோடு உம்மத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து இந்த லோகோஸ் வார்த்தையை பாருங்கள். லோகோஸ் வார்த்தை மறுபடியும் உங்களுக்கு ஒரு லோகோஸ் வார்த்தையை சொல்லுகிற வரையிலும் கர்த்தர் நம் எல்லாரையும் குடும்பம் ஆசீர்வதிப்பாராக.